ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அன்பன் நண்பன் மாட்டேஸ்கே. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கலகாரி மேப்பில் வந்து எப்படி தான் ஜோன் சரி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா வந்து கலகாரி மேப்பை பற்றி பார்த்தீங்கன்னா போட சொன்னீங்க. ஸோ கலகாரி மேப்பில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஜோன் சரி பண்ணுறது, எந்தெந்த இடத்துல வந்து போய் காயின் எடுக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஜோன் சரிவிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய மேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கலகாரி மேப் தான். அந்த கலகாரி மேப்பில் வந்து எப்படி தான் ஜோன் சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அதனால யாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் பாருங்க. ஸோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்தனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா கமெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோன் சரி கேரக்டர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து காமிக்கிறேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் வந்து ஜோன் சரி கேரக்டர். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாக்கெட் மார்க்கெட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலகாரி மேப்புக்குள்ள வந்தாச்சு. ஸோ கலகாரி மேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கே இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் இருக்கும் உங்க எல்லாத்துக்கும். ஃபர்ஸ்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேப் பார்த்தா ஸ்குவாடா வரல, நான் வந்து சோலோவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து சோலோவாக வந்திருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்குவாடுக்கும் சோலோக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எப்போ எங்கே இறங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சப்ளைன் கிட்ட தான் இறங்குவோம். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வண்டி கிட்ட இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜோன் சரி ஆரம்பிப்போம். எல்லா மேப்லையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாத்தோடையுமே பெஸ்ட்டான வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீப்பு தான். ஸோ ஜீப் இருந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதே எடுங்க. ஸோ அதை விட்டுட்டு லேம்பை கொஞ்சம் ஸ்பீடாக போகுது, பைக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் எடுக்காதீங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஓட்ட போகிறோம். ஸோ இந்த வண்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ளைனில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா மேமூத் சைடில் இருந்து தான் போகிறோம். எந்த ஒரு மேப்பாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சைட்லேயே தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் சேவ் பண்ணணும். ஸோ சென்டர் எப்பயுமே போகக்கூடாது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை பற்றி நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு இடத்துல இருந்தால் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்வி இருக்கும். ஏன்னா மேமூத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, நீங்கள் அங்கேயே போகிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா வண்டி ஓட தெரிஞ்சவங்க மட்டுமே பார்த்தீங்கன்னா உள்ளே போங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா அடி வாங்குவீங்க. உங்கள் வண்டியும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொளுத்திடுவானுங்க. ஸோ ஒரு இடத்துல முட்டினா கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வண்டியை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொளுத்திடுவானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கவனமாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முட்டாமல் கொள்ளாமல் போகணும். ஸோ நான் எப்படி போகிறனோ அதே மாதிரியே போங்க. ஸோ எந்த இடத்துலயாச்சும் முட்டினீங்கன்னா உங்களை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவானுங்க. ஸோ இந்த ஒரு சைடு மெத்தட் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கலகாரி மேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேஞ்சரான பிளேஸ்னா மேமுத்து தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்கிறேன் எந்தெந்த பிளேஸ் இருக்குன்னு. ஸோ மேமுத்துக்கு அடுத்து இருக்க பிளேஸ்னா இந்த ஒரு இடம் தான். ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமி அவ்வளோக்கா இருக்க மாட்டானுங்க. சப்போஸ் இருந்தாங்கன்னா இந்த இடத்த விட்டு போயிருங்க. ஸோ முக்கியமாக எனிமி வந்தாங்கன்னா முன்னாடி இருக்க பாக்ஸை வந்து செக் பண்ணுங்க. ஏன்னா அதை ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா எனிமி வந்து வரலன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் எனிமி இல்லை அப்படின்ற கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க சூப்பர் மெடிக்கிட்டோ காயினோ எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க. ஸோ எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜோன் சேவ் பண்ணுங்க. ஏன்னா கலகாரி மேப்பை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. இந்த மேப்பை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா காயின் பார்த்தா லென்த்தாக தள்ளி வச்சிருப்பானுங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா காயின் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து கால் பண்ண முடியாது. ஸோ உங்கள் டீம்மேட் டெத் ஆகிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு காயினும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால கவனமாக விளையாடுங்க. எந்த ஒரு எனிமியும் பார்த்தீங்கன்னா வந்து பயப்படாதீங்க. ஸோ பதட்டம் ஆனீங்கன்னா பார்த்தீங்கன்னா வண்டியை போய் எங்கேயாச்சும் விட்டுருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வண்டி வெடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை போட்டு தள்ளிடுவானுங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க, நான் எந்த சைடு போகிறேனோ அந்த சைடே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வண்டியை ஓடிட்டு போங்க. ஸோ இது என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி பிடிக்கலன்னா நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். டேஞ்சரான பிளேஸ்னா வந்து மேமூத்து தான். ஸோ மேமூத்துக்கு அடுத்த நம்ம டேஞ்சரான பிளேஸை வந்து சந்திக்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் தான். ஸோ இந்த ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எனிமி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கவனமாகவே வண்டியை ஓட்டுங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜீப் எடுத்து ஓட்டுங்க. ஸோ ஜீப் எடுத்து ஓட்டாததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா என் கையில் பார்த்தீங்கன்னா ஜீப் கிடைக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் காயினை மட்டுமே பிடிங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த காயினும் பிடிக்காது. ஒன்ஸ் எனிமி இல்லைன்னு தெரிஞ்சால் மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே ஏதாவது காயின் கிட்ட தான் வந்து எடுங்க. ஸோ இந்த மாதிரி. ஸோ அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீ எனிமி இருக்கும்போதே காயின் எடுக்கிறது அதை மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கிள் ஃபார்மேஷன்ல தான் போய்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயினை பிடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது டேஞ்சர் பிளேஸ் வரும். ஸோ இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டேஞ்சரான பிளேஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அதிகமாக இறங்கக்கூடிய மேப்பில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பிளேஸ் தான். ஸோ ஒன்ஸ் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமி இருந்தாலே பார்த்தீங்கன்னா வந்து போயிருங்க. ஸோ எனிமி இருக்கிறத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா காயினை பிடிக்காதீங்க. அப்படி நீங்கள் காயினை பிடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொளுத்திடுவானுங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா ஜீப்பு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மூத்தாக வந்து ஜோன் சரி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மேட்டில் ஏறி பார்த்தீங்கன்னா ஜோன் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து எனிமி இருந்தால் போயிருங்க. ஸோ எனிமி இல்லாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நான் எப்படி ஜோன் சரி பண்ணுறனோ அதே மாதிரியே பண்ணுங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜோனில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனுக்குள்ளே வந்தால் சேஃப் தான். ஸோ இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா டேஞ்சரான பிளேஸ். ஸோ ஜோனு முக்கியதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனிமி இல்லாத கன்ஃபர்மேஷனுக்காக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஜோன் சரி பண்ண போகிறேன். இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் போகணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் முக்கியமாக வேணும். ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இடிக்காமல் போகணும். ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா என்னை அடிப்பான். ஸோ இவன் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் பதட்டப்பட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்த்தீங்கன்னா இடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா என்னை கொண்டுருவான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பதட்டப்படாமல் பார்த்தீங்கன்னா வண்டி எவ்வளோ ஸ்மூத்தாக ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா இடிக்காமல் கொள்ளாமல் பார்த்தீங்கன்னா ஓடணும். ஸோ நான் எப்படி போகிறனோ அதே மாதிரி போங்க. ஸோ நான் எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இடிக்கவே மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கனால பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ எங்கேயுமே இடிக்காமல் கொள்ளாமல் பார்த்தீங்கன்னா காயினை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா
ஸ்மூத்தாக வந்து ஓட்டிட்டு போயிடுவேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜோனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் காயினை பிடிச்சி சேஃப் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ ஒரு ரீஜன் லாபியாக இருந்தால் ஜோன்ஸ் ரேட்டை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ எதனால அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீஜன் பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜோன்ஸ் ரேயை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுத்தல் தான் நினைப்பானுங்க. எதனால பார்த்தீங்கன்னா கடைசி ஜோனில் நம்ம அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தொல்லையாக இருப்போம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுத்தல் தான் நினைப்பானுங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கவனமாக வந்து ஜோன்ஸ் ரே பண்ணுவோம். அடுத்து ஜோன்ஸ் ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜோன்ஸ் ரே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நான் ஏற்கனவே நிறைய வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா திரும்பியும் சொல்கிறேன். கீழே இருக்க பார்த்தீங்கன்னா நம்பர் பாயிண்ட்டை குறிக்க வச்சுக்கோங்க. மொதல் 3 ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் 6 தான் வந்து பவர் ஜோனு. ஸோ அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜோனில் பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு மேலே பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க பாக்கெட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மான்செட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ளை பாக்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்மாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கேட்லாம் கிடச்சிடும். மான்செட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட காயின் நிறையா இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து போல்டு மேக்கர் வாங்கிக்கோங்க. அந்த தண்டர் போல்டு மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா கடைசி ஒன்று. ஸோ அது பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ காயின் இல்லைன்னா அதெல்லாம் வாங்காதீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்டை வாங்கி வச்சுக்க சொல்லுங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச் என்கிட்ட பார்த்தீங்கன்னா நடக்க ஏன் காயின் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளாசிக் மேட்ச். ஸோ ஜோன் சர்வே பண்ணுற எப்படின்றது காட்டுறதுக்காக வந்து ஃபஸ்ட் நான் போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோன் மேட்ரஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வந்து ஜோனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்பர் 6 அந்த 6ன்றதை மட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க. ஏன் திரும்ப சொல்கிறேன்னா வந்து அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ அதனால தான் திரும்ப சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோன் என்ட்ரி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ள வந்தாச்சு. உங்களோட காயின் இல்லாத பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் இருந்துச்சுன்னா ஹார்ட்லேயே ரிவே பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வண்டியிலேயே பார்த்தீங்கன்னா சுற்றி ரிவே பண்ணுங்க. ஸோ அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா காயினை வச்சு வந்து வேஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா காயின் ரொம்ப முக்கியம். கலகாரி மேப்பை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வந்து ரூட்டிங்கை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ ரூட்டிங்கை தவிர பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே சொல்லலை. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை போய் பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் நல்லாவே கிடைக்கும். நல்லா நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜோன் ஒன்றும் பண்ணாது. ஸோ செகண்ட் ஜோனில் பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா அடிக்கும். ஸோ 3வது ஜோனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்பர் 6 அடிக்கும். ஸோ 4வது ஜோன் நின்றுச்சுன்னா பார்த்தீங்கன்னா கலகாரி மேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அடிக்கும். ஸோ மெத்த ஜோனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா மெத்த மேப்பை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அடிக்காது. ஆனால் 4வது ஜோனில் பார்த்தீங்கன்னா கலகாரி மேப்பை வந்து நல்லாவே அடிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து மேப்பை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாலைவனத்தோட பார்த்தீங்கன்னா பாறையும் கல்லுமா இருக்கனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4வது ஜோனு. ஸோ 4வது ஜோன் நின்றுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது 1லேருந்து அடிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 அதாவது 6ல் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 3வது ஜோன் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜோன் நின்றோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிடும். சிம்பிளாக இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லாவே காட்டுற ஜோன் எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். ஸோ 4வது ஜோனில் பார்த்தீங்கன்னா கலகாரில் எப்படி அடிக்குது. ஆனால் மெத்த மேப்பில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் அடிக்காது. ஸோ கலகாரி மேப்பில் தான் அப்படி அடிக்கும். இது ஒரு ரேங்க்டு மேட்சாக இருந்தால் என்னன்னு போட்டு தள்ளியிருப்பானுங்க. ஸோ ரேங்க் மேட்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கடைசி ஜோன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்டோட பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் ரன் பண்ண முடியாது. இல்லைனா பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ரக்க போட்டு பார்த்தீங்கன்னா கவர் எடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் இருந்துக்கோங்க. கடைசி ஜோனில் எப்படி ரிவே பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். ஸோ அதை போய் பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ புரியாதவங்க. ஸோ கலகாரி மேப்பில் எந்த ரொட்டீனில் போகணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இந்த ஒரு வீடியோ நான் திரும்பவும் சொல்லி போடுறேன். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு ஜோன் சர்வே பண்ண தெரியாது அப்படின்னா எதுவும் நினைக்காதீங்க. நீங்கள் முயற்சி பண்ணிட்டே இருந்தால் நல்லாவே ஜோன் சர்வே பண்ணலாம். எந்த ஒரு ஜோன் சர்வும் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ண முடியாது. எல்லா ஜோன் சர்வாலும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கி தான் வந்திருப்பாங்க. ஸோ அது நானாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி அடி வாங்கி தான் வர முடியும். இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா கிளாசிக் மேட்ச்னால பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக போடுறேன். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்சாக இருந்தால் கொஞ்சம் பரபரப்பாக இருந்திருக்கும். ஸோ மேப்பு பார்த்தீங்கன்னா வரல அவ்வளோக்கா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாச்சு. சரி ஓகே, இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா பார்த்தீங்கன்னா பழைய வீடியோவில் இருக்கும். ஸோ வேறு மேப்பில் எதுவும் சொல்லணும் போடணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா சார்ஜ் வரும். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் வந்தோட பார்த்தீங்கன்னா வீடியோ கம்பல்சரி வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பறக்காமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசி வரையும் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மாட்டு ரவி பயிலகடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. ஸோ அப்போ தான் தெரியும் எத்தனை பேர் வந்து கடைசி வரையும் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, டாடா, பாய் பாய்.